ஜனவரி 17, 2025 நெல்லை மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கட்சியின் தேசிய தலைவர் சமத்துவ தலைவி நம் இந்தியாவின் இரும்புமங்கை பேக்கன் ஜி மாயாவதி எக்ஸ்.சிஎம். எம்பி அவர்களின் 69வது பிறந்தநாள் விழா மற்றும் பகுஜன் குடும்ப விழா நெல்லை மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேரன்மகாதேவி பகுதியில் உள்ள தேவி மஹாலில் மாலை 3 மணியளவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவினை நெல்லை மாவட்ட செயலாளர் தனேஷ் செல்வன் வரவேற்புரை ஆற்றி தொடங்கி வைத்தார். கட்சியின் மாநிலச் செயலாளர் தேவேந்திரன் தலைமையேற்று சிறப்புரை ஆற்றினார். திருநெல்வேலி பாராளுமன்ற பொறுப்பாளர் சித்தார்ச்சி வாசன் முன்னிலை வகித்தார். விழாவில் கலந்து கொண்ட பகுஜன் குழந்தைகளுக்கு இந்தியாவின் தொன்மையான வரலாறு குறித்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் ராம்குமார் அவர்களும் கட்சியின் ஐம்பெரும் தலைவர்கள் மற்றும் அவர்கள் இந்திய மக்களுக்கு ஆற்றிய மகத்தான பணி குறித்து மாவட்ட செயலாளர் தனேஷ் செல்வன் அவர்களும் அரசியல் விழிப்புணர்வு வகுப்பு எடுத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக பகுஜன் சமாஜ் கட்சி இல் கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக சமூக பணியை ஆற்றி வரும் விலைபோகாத தலைவர்களான தேவேந்திரன் மாநிலச் செயலாளர் பி.எஸ்.பி. சிவராஜ் நெல்லை மாவட்ட பொருளாளர் பி.எஸ்.பி. சித்தார்ச்சி வாசன் திருநெல்வேலி பாராளுமன்ற பொறுப்பாளர் பி.எஸ்.பி. சேவியர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற துணைத் தலைவர் பி.எஸ்.பி. ரவீந்திரன் செல்வா மாஸ்டர்பேஷன் நகர தலைவர் பி.எஸ்.பி. ஆகியோர்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சேரன்மகாதேவி பகுதி மூத்த உறுப்பினர் திருமதி கஸ்தூரி சீனிவாசன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்து அவர்களை சிறப்பிக்கும் வகையில் நினைவு கேடயம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளர்களான நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி தலைவர் ஜனார்த்தனன், நாங்குநேரி சட்டமன்ற கோவிந்தராஜ் மற்றும் பகுஜன் குடும்பத்தார் என சுமார் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. சிறப்பு மிக்க இவ்விழாவினை கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட பொருளாளர் சிவராஜ் அவர்கள் மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து நடத்திதந்தார். விழாவிற்கு கட்சியின் சேரன்மகாதேவி நகர தலைவர் ரவீந்திரன் செல்வா அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். 2000 ஆண்டுல முதலாக சித்தார்த் சி வாசன் அவர்கள் எங்களை இந்த கட்சி பணியை நினைத்து எங்களுக்கு அப்போதான் அறிவிப்பு முன்னாலே இருக்கிறது. பெருசா அம்பேத்கர் பற்றி தெரியாது, தலித் அரசியல் பற்றி எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தொடரை கொடுத்து அருமையாக எங்களுக்கு வழிநடத்தி சென்ற இந்த ஃபுட்டுக்கு எங்களை கொண்டு வந்த சித்தார்த் வாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வரவேற்பு உரையை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திரு தேவேந்திரன் அவர்கள், மாநில செயலாளர் பகுஜன் சமாஜ் கட்சி அவர்கள். சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவருடைய அறிமுகம் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற திரு சித்தார்த் சி வாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களே அன்போடு வரவேற்கிறேன். மேலும் தங்களை இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைத்துக் கொண்டு 25 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்ற திரு சிவராஜ், திரு சேவியர், திரு சித்தார்த், மேலும் சிலம்பம் விளையாட வந்திருக்கின்ற பிரியதர்ஷினி, மஞ்சு, ஜிம்னாஸ்டிக் பண்ண வந்திருக்கிற
சேர்மாதேவி மண்ணிலே பகுஜன் குடும்பம் இன்னைக்கு வெகன்ஸனுடைய பிறந்த நாளை மிக சீரு சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கக்கூடிய பகுஜன் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை ஜெய்பி பிறந்த வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே ஏற்பாடு செய்து மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிவராஜ் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம்தான் பௌத்த சமாஜ் பார்ட்டி. இந்த இயக்கத்திலே இந்த மண்ணிலே முதலாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் அண்ணன் சிவராஜ் அவர்கள். பிரபு காளிதாஸ் மூலமாக அண்ணன் சிவராஜ் அவர்கள் முதலாக பௌத்த சமாஜ் கட்சியை இந்த மண்ணிலிருந்து உருவானார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பத்மநாபன் அவர்கள் வந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணன் சித்தார்த் வந்தார். அதுக்கப்புறம் இருக்க தொடர்ச்சியாக சேவையர்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மிக வலுவான சேர்மாதவர்கள் சுயமரியாதை தமிழகத்திலே முதலாக இந்த மண்ணுதான் இந்த சேர்மாதவர்கள் லேசான மண்ணு கிடையாது. இன்றைக்கு வெகன்ஸுடைய பிறந்தநாள இந்த மண்ணிலே மிக அற்புதமாக விமர்சனமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இது இந்த மண்ணோடு இல்லாமல் தமிழகத்திலே அடுத்த ஆண்டெல்லாம் மிகப்பெரிய வலுவான ஒரு சக்தியாக மாறும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இது விழா நிகழ்ச்சி பெரிய பிரகாண்டமான முறையில் இது வரக்கூடிய காலகட்டத்தில் மாறும் என்பது ஐயப்பாடு இல்லை. இன்னைக்கு பௌத்த சமாஜ் கட்சி நாங்களாம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டு தென் தமிழகத்தில் நடைபோடிய இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களை உருவாக்குறதுல அவருடைய பங்கு முக்கியமானது.
அரசியல் எப்படி தேவேந்திரன் அண்ணா அவர்கள் வந்து அரசியல முழுமையாக இறங்கி எந்த பிரச்சனை இஷ்யூ பேசினாலும் அவங்க வந்து முன்னிருந்து வேலை செய்வாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான நிறைய வேலைகளை செய்த சித்தார்த் சார் அவர்கள் அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சிவராஜன் அந்த முக்கியமாக இந்த கெட்டுக்கதர் மீட்டிங் நடக்கிறதுல முக்கியமான பங்கு வகித்த சிவராஜனுடைய சிந்தனையில அவர் டீ வந்து போயிருக்கிறாங்களா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை ஓடிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க எதுலேருந்து வியாபாரம் ஆனாங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் கைட்ஸில் என்னென்ன பண்ணலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இவங்களுடைய இந்த வயதிலேயே உங்களுடைய உற்சாகம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னாக்க எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வலை பேருக்கிறாங்க. ஆனால் இந்த கடினமான சூழ்நிலையிலையும் இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 25 வருடங்கள் கட்சியில் வந்து யாருமே பணம் சம்பாதிக்க வர முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். கட்சியில் வந்து எல்லாருக்கும் தெரியும். பணம் சம்பாதிக்கக்கூடிய யாருமே இல்லை. சொல்ல போனால் பாக்கெட் இருந்தால் பணத்தை கூட செலவழிக்கணும். இந்த காலகட்டத்தில் 25 வருடங்கள் தாண்டி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து நம்மளுடைய பாராட்டுகளை நிச்சயமாக தெரிவிக்கணும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடன நிகழ்ச்சி இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ஆரியர்களுடைய வரியை பற்றி இருக்கும். அந்த வரியை இந்தியாவுடைய வரலாறு அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம் சொல்லியிருப்பாங்க. ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வருவதற்கு மனுஷனே வாழையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி பார்த்தா அப்படி இல்லை. பாபாசாஹிப் என்ன சொல்றாரு, இந்தியாவுடைய வரலாறு பார்ப்பனிய தத்துவத்திற்கும் பௌத்த தத்துவத்திற்கான இடையே நடந்த போர் தான் இந்தியாவுடைய வரலாறு அப்படின்னு பாபாசாஹிப் சொல்றாரு. இவர்களுக்கு முன்ன இந்த நாட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பாபாசாஹிப்புடைய நம்ம பார்க்கணும். அதாவது பாபாசாஹிப் இந்தியாவுடைய வரலாறு என்று சொல்றாரோ அவருடைய பார்வையை பார்க்கணும். அவருடைய பார்வையை நம்ம பார்க்கும்போது இந்தியாவுடைய முதல் அதனுடைய பெயர் என்னவா இருந்தது அப்படின்னா நாடு, நாவலந்தீவு, ஜம்பு தீவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரத நாடு, பாரத கண்டம், இந்த மாதிரியான கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்படி வந்து இந்தியாவுக்கு பல்வேறு பெயர்கள் வந்து இருக்குது. இங்கு வாழ்ந்த மக்கள் வந்து நாகர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஸோ இவர்களுடைய நிறம் என்னவா இருக்குன்னா அவங்கள மாதிரி கருவா இருப்பாங்க. இவர்கள் வந்து மாமிசம் உண்ணக்கூடிய பழக்கங்களா இருந்தாங்க. ஆரியர்கள் வந்து நான் வெஜிடேரியனா இருந்தாங்க. நாம வந்து மாமிச உண்மையா வந்து இருந்தோம். நம்மளுடைய எச்சங்களா இருக்க இப்போதைக்கு எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஊர் பேர்கள் வந்து நிறைய பார்க்கலாம். நாகப்பட்டி, அதாவது நாகூர் அப்படின்னு சொல்றோம். அது நாகப்பட்டி. ஸோ நீங்க பக்கத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய ஊர் பேர்கள் சொல்லலாம். எச்சங்கள் நம்மளுடைய நிலம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நாகர்களுடைய நிலம் கற்பு அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து நாகங்கள் இல்லாத தெய்வங்களாம் வந்து அது இருக்காது. குறிப்பா சொல்லமான விஷயமா வழிபடுறோம். சிவனுடைய காலத்துல நாகமாக இருக்குது. நீங்க ஆசமரத்துக்கு நீங்க பார்த்துட்டீங்க, 2 நாகங்கள் வெளியே இருக்கிற மாதிரி சிலைகள் காண்பீங்க. இதெல்லாம் நம்மளுடைய எச்சமா வந்து இங்க காணப்படுது. சரி, இப்படி வாழ்ந்து வந்த நாகர்கள் இப்போ வந்து நம்மளுடைய இடம் என்னவா இருக்குது? அந்த நாக மன்னர்கள் வந்து நம்ம இடத்தை தந்து போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாகரீகம் அப்படின்னு ஒரு வேலை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நாகர்கள் நமக்கு வழங்கிய அந்த ஈகம் அப்படின்னா கொடை கொடுத்தல் அப்படின்னு சொல்றோம். நாகர்கள் கொடுத்து அந்த கொடை அப்படிங்கிறதுனால நாகரீகம் அப்படின்னு வந்து அதனுடைய பொருள் நினைச்சு. ஸோ இந்த நாகர்கள் நீங்க வந்து என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கள் வந்து நிறைய இவர்களுக்குள்ள குழந்தைகளா நாகர்கள் வந்து குழந்தைகளா இருந்தாங்க. ஆனால் ஒற்றுமையோட தான் இருந்தாங்க. இந்த நாகர்களுடைய ஆண்டுகள் வந்து இந்த இந்திய பகுதி ரொம்ப வளமிக்க பகுதியா இருந்தது. இந்த மக்கள் வந்து பல துறைகள்ல வந்து அவங்க வல்லுநர்களா இருந்தாங்க. நிறைய மாசாஸ்திரங்கள் வல்லுநர்களா இருந்தாங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து அவர்கள் வல்லுநர்களா இருந்தாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடைய கைவர் குளம் காவாய் கைவர் குளம் காவாய் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கைவர் அப்படிங்கிற கணவாய் வந்து பஞ்சாபும் குஜராத்துக்கும் இடையில இருக்கு. கோலம் அப்படிங்கிற கணவாய் வந்து குஜராத்துக்கு மேல அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இங்க என்ட்ரா கணவாய் வழியா ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து இருந்தாங்க. ஆரியர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுடைய இடம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்.
இவர்கள் வந்து ஆடு மாடு வச்சு இந்தியாவுக்குள்ள விலை அவர்கள் வாழ்ந்த பகுதியில் நம்ம நாட்டில் இருக்கிற பகுதி மிக வளம் மிகுந்த நாடு கிடையாது. அது ஒரு ரொம்ப வறட்சியான நாடு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த வளமிக்க நாடு போய் வராங்க. இவர்களுக்கு வந்து பொதுவாக அவங்க வந்து தமிழர்களுக்கு ஒரு பண்புன்னு சொல்லுவாங்க, வல்லாரை தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல இந்த இந்தியாவோட தமிழர்களாக தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். அப்படி வாழ்ந்துட்டு காலகட்டத்தில் வந்தவங்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கைப்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து இந்த நாக மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து ஏற்படுச்சு. இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம மேல போட்டியும் பொறாமையும் கொண்டாங்க. இதனால நம்ம நாட்டில் இருக்கிற நாக மன்னர்களுக்கிடையே சண்டையை முட்டிவிட்டு ஒன்னோட இவன் உயர்ந்தான், இன்னொரு அவன் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற போட்டியின் பொறாமையை உருவாக்கிவிட்டு நாக மன்னர்களுக்கிடையே சண்டையை ஏற்படுத்தி நாக மண்டலமாக இருந்த சிந்து சமவெளி பகுதியில இது ஒரு உதாரணம். சிந்து சமவெளி பகுதியில இருந்த ஒரு அணையை வந்து பிராமண மன்னனாக ஒரு உந்திரன் அப்படிங்கிறவன் வந்து நாக மன்னர்களுடைய சண்டையை சின்ன பிரேக் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க அங்கே சாப்பிட்டு அப்போ இதை வந்து ஃபாலோ பண்ண இந்தியாவில் வந்து எவ்வளவு சட்டம் இருந்தாலும் எஜுகேஷனுக்கு கடைபிடிப்பை சேரல. என்ன பண்ணலாம், இது கமிட்டி வச்சு ஃபார்ம் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படி அதை பார்த்துக்கோன்னு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு இது வரைக்கும் லென்த்தாக போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம், இந்த மாநில இந்த சட்டம் வந்து சரியாக நடைமுறைப்படுத்தி எல்லா கிராமங்களும் எஜுகேஷன் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுறது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நம்ம 10 வருஷம் எப்போ 1919 அந்த சட்டம் உருவாகுதுன்னா 1929 வரணும் இல்லையா, 29 ஆனால் 2 வருஷம் முன்னாடி 27 வருஷம் 1927 வந்து பார்க்குறாங்க. திரும்ப அதே கதை தான், எஜுகேஷன் யாருமே சேரல. என்ன காரணம்?
எங்க சரி ஓகே அடுத்தது போ அடுத்தது இங்கே எடுத்துருப்பேன் எங்கே திரும்பியா ஓகே இங்கே திரும்பி பாரு இங்கே திரும்பி பாரு ஓகே இங்கே பாப்பாவுக்கு நல்ல உற்சாகம் நல்ல பண்ண எல்லாரும் எங்கே போய் செய்யணும் மாயாவதி
தெரியும். சிறு சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஏஜ்கள் இல்லை எங்களை தாண்டி அதிகமாக நடக்க முடியாது. சிவராஜன் அவரு 2 நீங்கள் தான் அனைவரும் குடும்பமாக நிகழ்ச்சி நடந்தது. அனைவரும் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அனைத்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடக்கிறேன். ஏன்னா 20 காலங்கள் குறுகிய காலமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை தெரியல, முதலே தெரியல. அதனால இந்த நிகழ்ச்சியில் முன்னெடுத்து செல்ல என்பதற்காக கட்டாயமாக பிடிவாதமாக அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கோம். அது எனக்கு வேலை செய்தவங்களுக்கு தெரியும். அதனால அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு காலத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நடத்த வேண்டும். ஏன்னா நாங்கள் ஒரு 30 ஆண்டு காலமாக கவிஞர் அரசியல், அதாவது இந்த இயக்கம் சார்ந்த அம்பேத்கர் சார்ந்த இயக்கத்தை நாங்கள் இயக்கிறது. நான் 8வது வகுப்பு படிக்கிறதுலேருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது நினைச்சு ஒவ்வொரு இயக்கத்தை நாங்கள் இருந்து வருவோம். எனக்கு காவல்துறை அனைவரும் ஜாதி சட்டத்தை வாக்களிக்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் குடும்பம் எல்லாம் ஜாதி சட்டத்திற்கு வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜெய். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.